இருக்கக்கூடிய 45,000 மக்களுக்கு 15,000 பேருக்கு மட்டுமே போதுமானதாக இருக்கக்கூடிய கேஸ் சிலிண்டர் என்ற கம்பெனிகளை அமைத்து வைத்திருக்கக்கூடிய அரசாங்கம் குறைந்தபட்சமாக 3 கம்பெனிகளையாவது இந்த நகரத்தில் நிறுவ வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையையும் நாம் இங்கே அமைத்திருக்கின்றோம். அதே போல இந்த NH7 இருக்கக்கூடிய நகரத்திற்கு வெகு அருகாமையில் அமைக்கப்படக்கூடிய டோல்கேட்டை நகரத்திற்கு வெளிப்புறத்திலே மாற்ற வேண்டும் என்றும், புதியதாக அமைக்கப்படக்கூடிய திருவண்ணாமலை சாலையிலே அமைக்கக்கூடிய ஒரு டோல்கேட்டையும் அந்த பகுதியிலிருந்து அகற்றி அதற்கான ஒரு வரைமுறைகளுக்கு உட்பட்டு அந்த செயலை செய்ய வேண்டும் என்ற அரசாங்கத்தை நிர்பந்தப்படுத்தியும் இந்த போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். கிருஷ்ணகிரி நகரிலே இருக்கக்கூடிய சாலைகளை எல்லாம் பழுது பார்க்க வேண்டும், சீரான சாலைகளை அமைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இங்கே இருக்கக்கூடிய இரவு நேரங்களிலே ரவுடிகள் மற்றும் கொள்ளையடிக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் கண்டும் காணாமல் இருக்கக்கூடிய காவல்துறையை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதே போல கிருஷ்ணகிரி பேருந்து நிலையத்திலே இரவு நேரங்களிலே தொலைபேசி, கழிப்பிட வசதி, தண்ணீர் வசதி போன்றவை இல்லாததை கண்டித்தும் அதை உடனடியாக நிவர்த்தி செய்ய கோரியும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. அதே போல அரசாங்கம் சொன்னதைப் போல மின்சார துண்டிப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள் இல்லாமல் இரவு நேரங்களிலும் மக்களுக்கு விரோதமாக இந்த விஷயம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதையும் உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று கோரி நாம் இந்த 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி அரசாங்கத்திடம் முறையிட்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம்.